நிறைய பேருக்கு பல்லுக்கு நடுவில் கேப்பாக இருக்கும். இந்த கேப்புக்கு பேர் என்ன அப்படின்னா டயஸ்டிமா. மோஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்மளோட முன் பற்கள் அந்த 2 பல் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் கேப் இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மிட்லைன் டயஸ்டிமா. இந்த டயஸ்டிமா யாருக்கு அதிகமாக வரும்? ஃபஸ்ட்டு ஒன்று குழந்தைகளுக்கு. எப்போ அப்படின்னா குழந்தைகளுக்கு அவங்க பால் பல் விழுந்து பெர்மனன்ட் பல் முளைக்கும் போது நிறைய கேப் இருக்கும். செகண்ட் ஒன்று நார்மலாக பிளாக் பீப்புள்ஸ்க்கு ஒயிட் பீப்புள்ஸை விட கேப் அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. டயஸ்டிமா எதனால் வருது? ஃபஸ்ட்டு ஒன்று பல் இல்லைனா, அதாவது மிஸ்ஸிங் டீத். செகண்ட் ஒன்று பல்லோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால். தேர்டு ஃப்ரீனம், அதாவது நம்மளோட லிப்ஸையும் கம்ஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஓவர் சைஸ்டாக இருந்தால் இந்த டயஸ்டிமா வரும். ஃபோர்த்து ஒன் அப்நார்மல் ஸ்வாலோவிங் ரிஃப்ளெக்ஸ். இதில் நாக்கு பல்ல தள்ளும், இதனால கேப் வரலாம். ஃபிஃப்த் ஒன் அட்வான்ஸ்ட் கம் டிசீஸ், இதனால கூட கேப் வரலாம்.